வந்து பார்த்தீங்கன்னா, சில சிஸ்டத்த வந்து ஃபாலோ பண்ணுறோம்னா, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணுங்க. நான் லாஸ் இல்லாம வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த லாஸ் இல்லாம வியாபாரம் பண்ணணும்ன்றத ஃபர்ஸ்ட்டு கற்பனைக்குள்ள கொண்டு வந்து, அத எண்ணங்களா மாத்தி, அத பவர்ஃபுல் ஆக்கும்போது, ஆட்டோமேட்டிக்காவே நான் நெறைய இடத்துல சொல்றது தான். இன்ட்ராடே ட்ரேட்ல 20 நாளும் ட்ரேட் பண்ணணும்னு நெனைக்காதீங்க. 20 நாளும் நீங்க ட்ரேட் பண்ண முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா ட்ரேட் பண்றேன்னு உட்காருங்க. அப்படி உட்கார்ந்தீங்கன்னா 20 நாளும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா, நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா தான் ட்ரேடுன்னா, நீங்க ஒரு நல்ல ட்ரேடரா மாறிட்டீங்க. அப்ப எதுல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அத தேட ஆரம்பிப்பீங்க. பட் இப்ப என்ன ஆகுது 20 நாளும் நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நெனைக்கிறதுனால, 9:15 மணிக்குள்ள ஏதாவது ஒண்ணு பை பண்ணிடுறீங்க. ஏன்னா உங்களோட ஃபோர்ஸுங்க. நேத்தோட லாஸ் இன்னைக்கு சரி பண்ணணும்னு 9:15க்கு எதையாவது ஒண்ணு வாங்கிடுறோங்க. 9:16க்குள்ள உங்க ஸ்க்ரீன்ல 3000, 4000 லாஸ். ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ள 3000, 4000 லாஸ் ஆச்சுன்னா, இப்ப ஈவினிங் வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, அந்த மார்க்கெட் முடியிற வரைக்கும் அந்த 3000த்தை சரி பண்றது தான் உங்க வேலையா இருக்கு. அதுக்காக எத்தன டிங்கரிங் ஒர்க் பண்றோம்? எத்தனை இத சரி பண்ண, அத வாங்குறோம், அத சரி பண்ண, அப்ப நெட்டா பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு நீங்க எதுவுமே இருக்காது. அப்போ மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் டைம் குடுக்கணுங்க. புரிஞ்சுக்கணுங்க ஃபர்ஸ்ட்டுங்க. அவ்ளோ காலையில அவ்வளோ ஃபோர்ஸா இறக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இதெல்லாம் ஒரு அடிப்படை காரணம்ங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெடியா இருப்பாங்க. புலி பாயிற மாரி அப்படி கீபோர்ட்ல கை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு பைன்றுவாங்க. எதுக்கு பை பண்றாங்க? ஏதோ ஒரு நியூஸ் பார்த்துருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் இருக்குங்க. அப்ப இதெல்லாம் வந்து பெரிய மைனஸ் பாயிண்ட்டுங்க. இப்போ இந்த டிசிப்ளினுக்கெல்லாம் நாங்க வந்து ரொம்ப நாள் ஆயிருச்சுங்க. ஒரு 20, 25 வருஷமாவே இந்த டிசிப்ளினுக்குள்ள வந்து இந்த டிசிப்ளின் வந்துட்டாலே நம்ம பணம் பண்ணிடலாங்க.